குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் லோகா சாப்டர் 1 சந்திரா. இது பாத்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம். மலையாள திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மலையாள வார்த்தைகள்லேயே கூட டைட்டில் வச்சிருக்கலாம். இல்லை நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், தமிழ் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தமிழில் தலைப்பு வைங்க, மலையாளத்தில் எடுத்தீங்கன்னா மலையாள வார்த்தையில் வைங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா மூவி மாதிரி, ஒரு உலகம் ஃபுல்லாக ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரியான கதை. அதனால தான் படத்தோட இயக்குனரும் தயாரிப்பாளர் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. டைட்டில் நல்லா தான் இருக்குது. படம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்துறதுக்கு. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்கள். இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். லோகா சாப்டர் 1 சந்திரா. கதாநாயகியோட கேரக்டர் நேம் தான் பார்த்தீங்கன்னா சந்திரா. கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க தான் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. நடன இயக்குனர், அதாவது டான்ஸ் மாஸ்டர் சாண்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஒரு மிரட்டலான வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. மலையாளம் தமிழ் கலந்து பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மலையாள திரைப்படம் தமிழில் டப் பண்ணி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மலையாளத்திலையும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்லையும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்துல இருந்து, ஒரு பெரிய தீ விபத்துல இருந்து கதாநாயகி சந்திரா, அதாவது கல்யாணி பிரியதர்ஷன் அந்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வராங்க. அதாவது கேரளாலேருந்து தப்பிச்சு கர்நாடகா ஸ்டேட்டுக்கு வராங்க. அங்கே அங்கே ஒருத்தர் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு பாஸ்போர்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க. கர்நாடகாவில் பெங்களூர் மாதிரியான ஒரு சிட்டியில் ஒரு ஏரியாவில் போய் ஹீரோயின் போய் தங்குறாங்க. தங்கும்போது எதுக்காக இவங்க அந்த விபத்துலேருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் ஒன்று நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு, ஆடியன்ஸ் கிட்ட. எதிர்த்த அப்பார்ட்மெண்ட்ல வீட்டில் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் இருக்காரு. அவர் கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வழக்கம் போல வேலைக்கு போக, சரக்கு பார்ட்டி, இந்த மாதிரி பர்த்டே கொண்டாட்டம் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டு ஜன்னலில் லைட்டாக திறக்கும் போது ஹீரோ பார்த்துறாரு. பால்கனிலேருந்து ஹீரோ ஒன் சைடா, இந்த புது கதாநாயகன் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்க வேலையை அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு நைட்டில் எங்கேயும் கிளம்பி போயிட்டு வர்றாங்க. அவருக்கு ஒரு பையன் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஐஸ் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொண்டு அடிக்க ஒருக்கா கொடுத்துட்டே போகிறான். இதை ஹீரோ பார்க்குறாரு. இது ஒரு பக்கம் கதை போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களை கடத்திட்டு போய் ஆர்கன் திருட்டு, அதாவது உடல் உறுப்புகளை திருடுற கும்பல் ஒன்று இருக்கு. போலீஸ் இன்ஸ்பெக்டரா டான்ஸ் மாஸ்டர், அதாவது சாண்டி மாஸ்டர் வராரு. அவர் ஒரு போலீஸ் பேட்ரோலில் இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவங்க பொண்ணை மிரட்டுறாரு. அவருக்கும் இன்னொரு போலீஸ் அதிகாரியான உயர் போலீஸ் அதிகாரி பெண்ணுக்கும் சில மோதல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவர் ஒரு மாதிரியான வில்லனாக தான் இருக்காரு. எப்படி லியோ படத்தில் இருப்பார் பாருங்க சாண்டி, அந்த மாதிரி தான் இந்த படத்தில் இருக்காரு. ஆனால் போலீஸாக நடிச்சிருக்காரு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில கதாநாயகன் பார்த்தீங்கன்னா கதாநாயகி ஒரு கட்டத்தில் ஃபாலோ பண்ணி போறான். இந்த பொண்ணு எங்க போறா, என்னமோ ஒரு மர்மம் இருக்கு அப்படி மாதிரி போகும்போது அங்க சில விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த விஷயத்த ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சான், கதாநாயகி உண்மையிலேயே யாரு, இந்த லோகாங்கிற டைட்டிலுக்கும் சந்திராங்கிற இந்த கேரக்டருக்கும் கதைக்கும் திரைக்கதைக்கும் என்ன சம்பந்தம், இந்த போலீஸ் அதிகாரியான சாண்டி மாஸ்டர் இந்த கதையில என்ன பிளே பண்ணாரு, அப்படி என்ன மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்லாம் இந்த படத்துல இருக்கு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட லோகா சாப்டர் 1 சந்திரா படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஜாக்ஸ் பிஜாய் அவருடைய பின்னணி இசையும் பாடல்களும் மிரட்டலா இருக்கு. அதுக்கப்புறம் படத்தோட ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராபி, கேமரா ஒர்க்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. கதாநாயகியை ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காரு படத்தோட ஒளிப்பதிவார். அப்புறம் பிளாஸ்பேக் காட்சிகள்ல வரக்கூடிய அந்த ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு 10 வயசு 11 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் கதையில. அந்த பொண்ணு ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று பண்ணியிருக்கு காட்டுக்குள்ள. எப்படி இந்த புலிமுருகன் படத்துல மோகன்லால் படத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பேசப்பட்டதோ அந்த மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே நல்ல ஆக்ஷன், இன்ட்ரோல் பிளாக்ல தான் அந்த சீன் வருது. ரொம்ப ஆக்ஷன் அழகா பண்ணியிருக்கு. அந்த
ஒரு சண்டை காட்சிக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த படத்துக்கு வந்து 150 ரூபா 200 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்கலாம். அப்புறம் கதாநாயகி கல்யாணி பிரியதர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டர் அழகா, அதாவது ரொம்ப அதிகமாகவும் நடிக்காம ரொம்ப குறைவாகவும் நடிக்காம அவங்க என்ன டைரக்டர் சொல்லியிருக்கிறாரோ அதை அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் டக்கு டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது. இன்ட்ரோல் பிளாக்லாம் அதாவது நமக்கே வந்து ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸை ஓப்பன் பண்றாங்க இன்ட்ரோல் பிளாக்ல, அது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள்லாம் கொண்டு போய் படம் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பார்ட்டுக்கான லீடு கொடுக்குறாங்க. சாண்டி மாஸ்டரும் செகண்ட் ஹாஃப்ல வந்து மிரட்டி இருக்கிறாப்புல, சில சீக்வன்ஸ் எல்லாம் மிரட்டி இருக்காரு. அவர் கேரக்டரைசேஷன்லயும் சில சேஞ்சஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். செகண்ட் ஹாஃபும் மிரட்டலா இருக்கு. படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபேமிலியோட எல்லாருமே போய் பார்க்கலாம், சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையாளத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க மலையாள வெர்ஷன் பார்த்தாலுமே அது தமிழ் படம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கதை புரியும், தெளிவா புரியுற மாதிரி தான் இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட சில திரையரங்களை திரையிட்டு இருக்கிறாங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட போய் பக்கத்துல இருக்க தியேட்டர்ல பார்க்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கான படமாவது இருக்கு. குழந்தைகளுக்கும் கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். கதாநாயகியை முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தி ஒரு கதை பண்ணியிருக்காங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. குறைகள்னு பார்த்தா அந்த படத்துல வந்து எனக்கு பெருசா குறைகள் எதுவும் தெரியல. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.